வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2025ல் டிசி காமிக்ஸோட கேரக்டரான சூப்பர்மேன் கேரக்டரை பேஸ் பண்ணி ஜேம்ஸ் கன்னோட டைரக்ஷன்ல எடுக்கப்பட்டு டிசி யூனிவர்ஸோட முதல் படமாக எடுக்கப்பட்ட சூப்பர்மேன் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர்மேன் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, சூப்பர்மேன் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணி மக்கள்கிட்ட நல்ல பேரும் எடுத்து வச்சிருக்கான். அது லெக்ஸ் லூத்தர்ன்ற வில்லனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால எப்படியாவது சூப்பர்மேனை பழி வாங்கிடணும்னு மாஸ்டர் பிளான்லாம் போடுறான். அதில் முக்கால்வாசி பிளானும் லெக்ஸ் லூத்தர் பிளான் பண்ண மாதிரியே நடந்துருது. கடைசியில சூப்பர்மேன் எப்படி லெக்ஸோட பிளான்ல இருந்துலாம் தப்பிச்சு அவனை எப்படி தடுத்து கடைசியா மக்களையுமே எப்படி காப்பாத்துறான்னு சொல்ற கதை தான் சூப்பர்மேன் படத்தோட கதை. சரி வாங்க, இப்ப நம்ம சூப்பர்மேன் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை பார்க்கலாம். 300 வருஷங்களுக்கு முன்னாடி தான் முதல் முறையா சூப்பர் பவர் பீப்புள்ஸ் எர்த்ல இருக்காங்கன்னு எல்லா மக்களுக்குமே தெரிய வந்தது. அந்த சூப்பர் பவர் பீப்புள்ஸை மக்கள் எல்லாருமே மெட்டா ஹியூமன்ஸ்னு கூப்பிட்டாங்க. அப்ப இருந்து தான் காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ்க்கான புது உலகம் உருவாச்சு. 30 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஏலியன் குழந்தை ஒன்று பூமிக்கு அனுப்பப்பட்டது. அந்த குழந்தைய கேன்சஸ்ல இருந்த ஒரு ஃபேமிலி அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேபி நல்லா வளர்ந்து தன்னை சூப்பர்மேன் அறிவிச்சுக்கிட்டு மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா. அவன் தான் எல்லா மெட்டா ஹியூமன்ஸை விட பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தான். 3 வாரத்துக்கு முன்னாடி சூப்பர்மேன் பொரேவியா நாடு ஜார்கன்பூர் நாட்டு மேல பண்ண போன போரை தடுத்து நிறுத்தினான். ஆனா அது பல நாடுகளுக்கு நடுவுல சூப்பர்மேன் பண்ணது சரியா தப்பான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருச்சு. கரெக்டா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேமர் ஆஃப் பொரேவியான்ற மெட்டா ஹியூமன் சூப்பர்மேனை மெட்ரோபோலிஸ் சிட்டியில வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணான். அப்புறம் கரெக்டா 3 நிமிஷத்துக்கு முன்னாடி சூப்பர்மேன் முதல் தடவையா ஹேமர்ன்ற அந்த வில்லன் கிட்ட தோத்து போயிட்டான். அந்த சண்டையில இருந்து தப்பிச்சு வந்த சூப்பர்மேன் தாறுமாறா அண்டார்டிகால இருக்க ஒரு பிளேஸ்ல வந்து கீழே விடுறான். சூப்பர்மேனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் ஒரு விசில் சவுண்ட் ஒன்ன கொடுக்கறான். அப்ப பயங்கர ஃபாஸ்டா தூரத்துல இருந்து ஏதோ ஒன்னு ஓடி வருது. அதுதான் சூப்பர்மேன் வளர்க்கிற டாக். அதோட பேரு கிரிப்டோ. கிரிப்டோ இப்பதான் அதோட பாசத்தை காட்டுறன்ற பேர்ல சூப்பர்மேனை போட்டு தாறுமாறா பொழந்து எடுக்குது. சூப்பர்மேனும் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போன்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் சுத்தமா அந்த சூப்பர் டாக்கு புரியல. அது பட்டாலே அதோட பாச மழைய பொழிஞ்சிட்டே இருக்கு. கடைசியா சூப்பர்மேன் அவனோட கேப்பை எடுத்து போட்டு கிரிப்டோவை இழுத்துட்டு போக சொல்றான். அதுவும் கடைசியா சூப்பர்மேனை அங்கிருந்து இழுத்துட்டு போகுது. கரெக்டா சூப்பர்மேன் கிட்ட போனதும் ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட்னு சொல்லப்படுற ஒரு கோட்டை ஒன்று ஐஸ் கடியில இருந்து வெளில வருது. அப்புறம் கேட்ஸும் ஓபன் ஆகுது. கிரிப்டோவும் சூப்பர்மேனை உள்ள இழுத்துட்டு போகுது. உடனே சில ரோபோட்ஸ்லாம் ஓடி வந்து சூப்பர்மேனை தூக்கிட்டு போக அவன் உடனே அந்த ரோபோட்ஸ்க்கெல்லாம் தேங்க் பண்றான். அந்த ரோபோட்ஸ் உடனே எங்களுக்கு தேங்க் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக மட்டும்தான் எங்களை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லுதுங்க. இந்த ரோபோட்ஸ்க்கெல்லாம் பேர் எதுவும் இல்லை, 1 2 3ன்னு எல்லா ரோபோட்ஸ்க்கும் வரிசலா பேர் வச்சிருக்காங்க. அவ்வளோதான். ரோபோட் சூப்பர்மேன் அவனோட ஒரிஜினல் பேரண்ட்ஸோட வீடியோவை பார்த்தா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்ணுவான்றதால அந்த வீடியோவை பிளே பண்ணுதுங்க. சூப்பர்மேன் கிரிப்டான்ற பிளானட்டை சேர்ந்தவன். கிரிப்டான் பிளானட்ல வாழ்ந்த மக்களை கிரிப்டோனியன்ஸ்னு சொல்லுவாங்க. கிரிப்டான் பிளானட் அழியிற கட்டத்தில் இருந்தப்ப சூப்பர்மேனோட உண்மையான பேரண்ட்ஸ் அவனை எர்த்துன்ற இந்த பிளானட்க்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் சூப்பர்மேனோட உண்மையான பேரு காலெல், அவனோட உண்மையான பேரண்ட்ஸோட பேரு ஜோரெல் அப்புறம் லாரா. காலெல் எர்த்துக்கு அனுப்பப்பட்ட ஷிப்ல ஜோரெல் அண்ட் லாரா ஒரு மெசேஜ் ஒன்று காலெல்காக கிரிப்டோனியன் லாங்குவேஜ்ல பேசி அனுப்பியிருந்தாங்க. ஆனா அதுலயுமே பாதி மெசேஜ் டேமேஜ் ஆகிட்டு. அந்த மெசேஜோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீ எர்த்துக்கு போகணும், அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. ரோபோட் சூப்பர்மேனை நல்லா அனலைஸ் பண்ணுதுங்க. பார்த்தா அவனுக்கு உடம்புக்கு வெள்ளையுமே அதிகமா டேமேஜ் ஆகிருக்கு. உள்ள இன்னர் ஆர்கன்ஸுமே சண்டையில பயங்கரமா டேமேஜ் ஆகிருக்கு. அப்புறம் சூப்பர்மேனை பெட்ல படுக்க வைக்குதுங்க. அப்புறம் எல்லோ சன்னோட வெளிச்சம் அதிகப்படியா சூப்பர்மேன் மேல படுற மாதிரி பண்ணுதுங்க. ஏன்னா சூப்பர்மேன் மேல எல்லோ சன்னோட வெளிச்சம் படுறப்ப அது அவனுக்கு எக்கச்சக்க எனர்ஜியை கொடுக்கும். அதனால அடிப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப வேகமா ஹீல் ஆகிடுவான். வேகமா உடம்பு ஹீல் ஆகுறது சூப்பர்மேனுக்கு பயங்கரமான வலியை கொடுக்குது. இருந்தாலுமே ரொம்ப சீக்கிரமாவே அவன் ஹீல் ஆகிடுறான். த இன்ஜினியர்னு ஒரு
ஒருத்தி சூப்பர்மேன் கீழே வந்து விழுந்த இடத்தை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டா. இப்ப இவ சூப்பர்மேன் எங்க போனான்னு தேட ஆரம்பிக்கிறான். சூப்பர்மேன் ஹீல் ஆன உடனே மறுபடியும் ஹேமர்ன்ற அந்த வில்லனை தேடி கிளம்பலான்னு நினைக்கிறான். ரோபர்ட்ஸ் இன்னும் நீங்க முழுசா ஹீல் ஆகலன்னு சொல்லி தடுக்குதுங்க. ஆனா அதெல்லாம் சூப்பர்மேன் கேட்கறதா இல்ல. சூப்பர்மேன் ஃபோர்ட்ரஸ் பயங்கரமா டேமேஜ் ஆகியிருக்கிறத பார்க்கறான். அந்த டேமேஜ் எல்லாம் பண்ணது கிரிப்டோ தான். ரோபர்ட்ஸால கூட சூப்பர் டாகோட சேட்டையை தடுக்க முடியல. கிரிப்டோவும் சூப்பர்மேன் கூடவே போக ஆசைப்படுது. ஆனா சூப்பர்மேன் அதுக்கு டேஞ்சர்னு அதை அங்கேயே விட்டுட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்ஜினியர் சூப்பர்மேன் கிளம்பிட்டதை பார்த்துட்டு யாருக்கோ சூப்பர்மேன் கிளம்பிட்டான்னு தகவலை சொல்றான். சூப்பர்மேனும் பயங்கர வேகமா மெட்ரோபோலிஸ்ல இருக்க ஹேமர்ன்ற அந்த சூப்பர் வில்லனை தடுக்க போயிட்டு இருக்கான். ஹேமர் ஆஃப் பொரேவியான்ற வில்லன் சூப்பர்மேன் தேவையில்லாம எங்க பொரேவியா நாட்டு பிரச்சனையில தலையிட்டுட்டான், அதனால அவனை பழிவாங்கியே தீர்வுன்னு சொல்லி மெட்ரோபோலிஸ் நகரத்துல இருக்க மக்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க இன்னொரு பில்டிங்ல தான் லெக்ஸ் லூத்தர் இருக்கான். அவனுக்காக ஒரு மிகப்பெரிய டீம் ஒன்னு அங்கிருந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. சூப்பர்மேன் மெட்ரோபோலிஸ்குள்ள வந்ததை பார்த்ததும் லெக்ஸ் லூத்தர் சில கமாண்ட்ஸை அவனோட ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்றான். உடனே அந்த ஒர்க்கர்ஸ் அந்த கமாண்டை கம்ப்யூட்டர்ல இன்புட் பண்றாங்க. அந்த கமாண்டை வச்சு தான் அந்த ஹேமர் சூப்பர்மேன் கூட ஃபைட் பண்றான். ஹேமரை சுத்தி எக்கச்சக்க கேமராஸ் இருக்கு. அது மூலியமா தான் லெக்ஸ் அந்த சண்டையை ஃபுல்லா கண்காணிச்சிட்டு இருக்கான். அதோட லெக்ஸ் சூப்பர்மேனோட ஒரு மூவையுமே முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி கமாண்ட் பண்ணி ஹேமரை ஃபைட் பண்ண வைக்கிறான். அதனால சூப்பர்மேனால ஹேமரை பெருசா ஒண்ணுமே பண்ண முடியல. சோ சூப்பர்மேன் தொடர்ந்து தாறுமாறா அடி வாங்கிட்டே தான் இருக்கான். ஹேமர் அடிக்கிற அடியை சுத்தமா சூப்பர்மேனால தாங்க முடியல. கடைசியில ஹேமர் சூப்பர்மேன் அடிச்சு மேல இருந்து கீழே தள்ளிட்டான். லெக்ஸால எப்படி சூப்பர்மேனோட மூவ்ஸ் எல்லாம் முன்னாடியே கணிக்க முடியுதுன்னா லெக்ஸ் சூப்பர்மேனோட எல்லா ஃபைட்ஸையுமே கடந்த 3 வருஷமா நல்லா கவனிச்சிருக்கான். அதோட இல்லாம ஹேமரை சூப்பர்மேன் கூட சண்டை போட வைக்க 2500 மூவ்ஸையுமே உருவாக்கியிருக்கான். சூப்பர்மேன் கீழே விழுந்து கிடக்கிறத அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அப்ப அங்க இருந்த மாலிக் அலின்ற ஒருத்த மட்டும் சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்றான். உடனே அதையுமே லெக்ஸோட டீம் நோட் பண்ணி ஹெல்ப் பண்றவன் யார் என்னன்ற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்ஜினியர் யாருன்னு பார்த்தா அவ லெக்ஸ் லூத்தரோட அசிஸ்டன்ட் தான். அவ அண்டார்டிகால இருக்க சூப்பர்மேனோட ஐஸ் ஃபோர்ட்ரஸை கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அவ கிட்ட போறதுக்குள்ள அந்த ஃபோர்ட்ரஸ் முழுசா ஐஸ்குள்ள போய் மறைஞ்சிடுது. இன்ஜினியர் அவளால ட்ரில் பண்ணிட்டு உள்ள போக முடியும்னு சொல்றா. ஆனா லெக்ஸ் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ஃபோர்ட்ரஸ் எங்க இருக்குன்னு இப்போதைக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அதனால இன்ஜினியருமே திரும்பிடுறா. லெக்ஸ் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சின்னு சொல்லி ஹேமரை கிளம்ப சொல்ல ஹேமரும் பொரேவியா நாட்டு பிரச்சனையில சூப்பர்மேன் இன்வால்வ் ஆனான். நான் யுனைடெட் ஸ்டேட்ஸை மொத்தமா அழிச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ற மாலிக்கோட ஒய்ஃபை சூப்பர்மேன் ஒரு வாட்டி காப்பாத்திருக்கான். அதான் மாலிக் அந்த நன்றி கடனை மறக்காம மறுபடியும் சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்றான். மக்கள்ல சில பேர் இப்ப ஜார்கன்பூர் மக்களுக்கு சூப்பர்மேன் ஹெல்ப் பண்ணியிருக்கவே கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. லூத்தரும் லூத்தரோட டீமும் அவங்களோட சக்சஸை செம ஹாப்பியா கிளாப்ஸ்லாம் பண்ணி கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் மெட்ரோபோலிஸ் சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கேம்ப் ஒன்று இருக்கு. அது லூத்தர் கார்ப்போட கேம்ப் தான். அந்த இடத்துக்கு தான் அந்த ஹேமர் ஆஃப் பொரேவியா வரான். அப்புறம் அங்க இருக்க ஒரு டென்ட்டுக்குள்ள போர்ட்டல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்குள்ள பூந்த ஹேமர் ஒரு பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள வரான். வந்தவன் ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு போர்ட்டல் டிவைஸ்க்குள்ள போறான். அது மூலயமா ஹேமர் லெக்ஸ் லூத்தர் டீம் இருக்க இடத்துக்கே வந்துடுறான். ஹேமரை அங்க இருக்க எல்லாருமே அல்ட்ராமேன் தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா அதுதான் அவனோட ஒரிஜினல் பேரு. ஹேமர்ன்றது பொதுமக்களை ஏமாத்துறதுக்காக இவங்க வச்ச பேரு தான். கடைசியா அந்த இன்ஜினியருமே அந்த லூத்தர் கார்ப் ஆபீஸ்க்கு வந்துடுறா. அடுத்த நாள் சூப்பர்மேன் அவனோட ஹியூமன் ஐடென்டிட்டியான கிளார்க் கென்ட் ஐடென்டிட்டியோட அவனோட வேலையை பார்க்க கிளம்பிட்டான். கிளார்க் டெய்லி பிளானட்ன்ற நியூஸ் பேப்பர் கம்பெனில நியூஸ் எடிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். கிளார்க் ஹேமர் ஆஃப் பொரேவியா பத்தி ரெடி பண்ண நியூஸை டெய்லி பிளானட்டோட ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டிருக்காங்க. அதனால கிளார்க்க பூமியில வளர்த்த அவனோட பேரண்ட்ஸான ஜான் கென்ட் அண்ட் மார்த்தா கென்ட் கால் பண்ணி கிளார்க்கு விஷ் பண்றாங்க. டெய்லி பிளானட்டோட முக்கியமான எம்ப்ளாயிஸான கேட் கிராண்ட் அப்புறம் ஜிம்மி ஓல்சன்லாம் கூட கிளார்க்கோட ஃப்ரண்ட் பேஜ் நியூஸை பார்த்துட்டு அவனுக்கு விஷ் பண்றாங்க. லூயிஸ் லேனும் கிளார்க்கோட ஆர்டிக்கலை படிச்சுட்டா. ஆனா அவளுக்கு மட்டும் ஹேமர் ஆஃப் பொரேவியா உண்மையாவே பொரேவியா நாட்டை சேர்ந்தவனா இருக்க மாட்டான்ற ஒரு டவுட் ஒன்று இருக்கு. நியூஸ்ல பொரேவியா நாட்டோட பிரசிடென்டான குர்கோஸ் எங்களுக்கும் ஹேமருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் எங்களுக்குமான உறவு இரும்பை விட ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா அது சூப்பர்மேனால இப்ப உடஞ்சிட்டுன்னு சொல்றாரு. லூயிஸ் லேன் எப்படி உனக்கு மட்டும் எப்பவும் சூப்பர்மேன் இன்டர்வியூ கொடுக்குறான்னு கேட்க
கிளார்க் நான் நல்ல ஜேர்னலிஸ்ட் அதனால தான் சொல்லி சமாளிக்கிறான். லெக்ஸ் லூத்தர் சில யூஎஸ் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட அவன் உருவாக்குன எர்த்லயே பயங்கர பவர்ஃபுல் பீயிங்கான அல்ட்ராமேன் பத்தி விளக்கி சொல்லிட்டு இருக்கான். அதோட சேர்த்து அவனோட அசிஸ்டன்ட் த இன்ஜினியர் பத்தியும் சொல்றான். த இன்ஜினியர் முதல்ல ஸ்பெஷல் ஆப்ரேட்டிவ்ல இருந்தா லெக்ஸ் அவ உடம்புல இருந்த பிளட்டை எடுத்துட்டு நானைட்ஸ்ன்ற மைக்ரோஸ்கோபிக் மிஷின்ஸால ஃபில் பண்ணிட்டான். அதனால இன்ஜினியரால அவன் நினைக்கிற எந்த ஃபார்முக்கு வேணாலும் மாற முடியும். லெக்ஸ் கிட்ட த ராப்டார்ஸ்ன்ற அட்வான்ஸ்டு ஃபோர்ஸும் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்ததை லெக்ஸ் பிளானட் வாட்ச்ன்ற பேரில் ஒரு மிகப்பெரிய டீமா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான். லெக்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சூப்பர்மேனை அழிக்கக்கூடிய சக்தி இப்ப நம்ம கிட்டயே இருக்கு. அதோட இந்த உலகத்தை அழிக்க எது வந்தாலுமே சூப்பர்மேனோட உதவி நமக்கு தேவையில்லைன்னு சொல்றான். ஜெனரல் பிளாக் நம்ம ஏன் சூப்பர்மேனை அழிக்கணும்னு கேட்க லெக்ஸ் சூப்பர்மேன் எப்படி பொரேவியா நாட்டை இன்னைக்கு எதிர்த்தானோ அதே மாதிரி நாளைக்கு நம்ம நாட்டுக்கும் அந்த நிலைமை ஏற்படலான்னு சொல்றான். டிஸ்ஆர்மிங் டைரக்டர் பொரேவியா வார்க்காக உங்க லூத்தர் கார்ப் கிட்ட 80 பில்லியன் ஒர்த் வெப்பன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இப்ப சூப்பர்மேன் வார தடுத்ததால உங்க லூத்தர் கார்ப்புக்கு நஷ்டம். அதனாலதான் சூப்பர்மேனை அழிக்க நினைக்கிறியான்னு கேட்க லெக்ஸால ஒன்னும் சொல்ல முடியல. அதனால சூப்பர்மேன் ஒரு ஏலியன், அவனுக்கு அண்டார்டிகால ஒரு சீக்ரெட் பேஸ் கூட இருக்கு. இதனால 12 இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் மீறப்பட்டிருக்கு. அதனால சூப்பர்மேனை என்னோட டீமை வச்சு கேப்சர் பண்ணி கொஷினாவது பண்ணுங்கன்னு சொல்றான். டிஃபென்ஸ் டைரக்டர் நம்ம கிட்ட சூப்பர்மேனுக்கு எதிராக எந்த சாலிட் ப்ரூஃபும் இல்ல, அதனால சூப்பர்மேனை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. லூயிஸ் லேன் அவளோட வீட்டுக்கு வரா. அப்ப அவளுக்கு வீட்டுக்குள்ள யாரோ இருக்க மாதிரி தோணுது. சரின்னு பாதுகாப்புக்காக ஒரு பேட் ஒன்னை எடுத்துக்கிட்டு உள்ள போய் பார்க்கறா. பார்த்தா அங்க கிளார்க் தான் சமைச்சிட்டு இருக்கான். கிளார்க் அண்ட் லூயிஸ் டேட் பண்ண ஆரம்பிச்சு இப்ப 3 மாசம் ஆகிட்டு, ஆனா அவங்க டேட் பண்ணிக்கிறது பெருசா வெளில யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி கிளார்க் தான் சூப்பர்மேனுன்றதும் லூயிஸ்க்கு தெரியும். லூயிஸ் கிளார்க்கே சூப்பர்மேனை தொடர்ந்து இன்டர்வியூ பண்ற மாதிரி வெளில காட்டிக்கிட்டு இருந்தா கிளார்க் தான் சூப்பர்மேன் எல்லாருக்கும் டவுட் வந்துரும்னு பயப்படுறா. அதை புரிஞ்சுக்கிட்ட கிளார்க் வேணும்னா இனிமேல் நீயே என்னை இன்டர்வியூ பண்ணுன்னு லூயிஸ் கிட்ட சொல்ல அந்த டீலிங் லூயிஸ்க்கும் பிடிச்சிருக்கு. லூயிஸும் ரெக்கார்டரை ஆன் பண்ணிட்டு இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்றா. முதல் கொஸ்டினா, லூயிஸ் நீங்க பொரேவியா நாட்டுக்குள்ள எந்த பெர்மிஷனும் இல்லாம போய் அங்க ஆரம்பிக்க இருந்த வார தடுத்தது சரியான்னு கேட்க சூப்பர்மேன் நான் வார தடுத்தேன், அதனால பல மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல லூயிஸ் எப்படி வார தடுத்தீங்கன்னு கேட்கிறா. அதுக்கு சூப்பர்மேன் நான் பொரேவியா நாட்டோட சில டேங்க்ஸை உடைச்சேன், அவங்களோட சில பிளேன்ஸை உடைச்சேன், அவ்வளோதான் சொல்றான். உடனே லூயிஸ் நீங்க பொரேவியா பிரசிடென்ட் வசீல் குளுக்கோஸ் கிட்ட பேசுனீங்களான்னு கேட்க சூப்பர்மேன் ரெக்கார்டை கட் பண்ண சொல்லிட்டு இதை பத்தி நம்ம பர்சனலா வேணா பேசிக்கலாம்னு சொல்ல லூயிஸ் கரெக்டா இன்டர்வியூனா எல்லாத்தையுமே ரெக்கார்ட்ல பேசுறது தான் நல்லதுன்னு சொல்லிடுறா. சரின்னு சூப்பர்மேனும் ஒத்துக்கிட்டான். சூப்பர்மேன் நான் வார தடுத்ததுக்கு அப்புறம் பிரசிடென்ட் குளுக்கோஸ் கிட்ட போய் பேசினேன். பர்சனலா அவர்கிட்ட பேசுறதுக்காக அவரை ஒரு டெசர்ட்க்கு தூக்கிட்டு போய் ஒரு கேக்டஸ்ல உட்கார வச்சு வார இதோட நிறுத்திக்கோ, இல்லைனா மறுபடியும் நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்ல லூயிஸ் அப்ப நீங்க பொரேவியா பிரசிடென்ட்டை மிரட்டுனீங்களான்னு கேட்க சூப்பர்மேனால ஒண்ணுமே சொல்ல முடியல. லூயிஸ் நீங்க இல்லீகலா வேற கண்ட்ரிக்குள்ள போயிருக்கீங்க, அதோட யூஎஸ்க்கு ஃப்ரெண்டா இல்லாத ஜார்கன்பூர் கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் யூஎஸ்க்கு ஃப்ரெண்டா இருக்க பொரேவியா கண்ட்ரியை எதிர்த்து அந்த நாட்டோட பிரசிடென்ட்டையுமே மிரட்டியிருக்கீங்க, இது எல்லாமே கிரைம் தான் சொல்ல சூப்பர்மேன் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டான். இருந்தாலுமே அமைதியா ஜார்கன்பூர்ல சரியான அரசாங்கம் இல்லைன்றதால பொரேவியா அந்த நாட்டை கைப்பற்ற நினைச்சது தப்பு, அதனால தான் நான் ஜார்கன்பூர் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்றான். லூயிஸ்க்கு சூப்பர்மேன் நல்லதுதான் பண்ணான்னு தெரியும், ஆனா ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படிலாம் மடக்கி மடக்கி கேள்வி கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாம் கேட்கிறா. கரெக்டா சொல்லணும்னா சூப்பர்மேன் தான் குற்றவாளின்ற மாதிரி கேள்வியை கேட்கிறான். ஒரு லெவலுக்கு மேல அந்த கொஷின்ஸ்க்குலாம் சூப்பர்மேனால பதில் சொல்ல முடியல, பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டான். நடந்த இன்டர்வியூவால அவங்களுக்குள்ளேயே சண்டை கிரியேட் ஆகுது, 2 பேருக்குள்ளேயுமே ஒரு மன வருத்தம் ஏற்படுது. அதனால கிளார்க் லூயிஸ் வீட்டுல இருந்து கிளம்பிடுறான். லெக்ஸ் லூத்தர் ஒரு ஏர்கிராஃப்ட்ல அவன் டீமை கூப்பிட்டுக்கிட்டு அண்டார்டிகால சூப்பர்மேன் ஃபோர்ட்ரஸ் இருந்தது இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டான். இன்ஜினியர் எப்படி நம்ம ஃபோர்ட்ரஸ்குள்ள போறதுன்னு கேட்க லூத்தர் வெயிட் பண்ணுன்னு சொல்றான். அவன் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே தானா ஃபோர்ட்ரஸ் ஐஸ்ல இருந்து வெளில வருது.
லெக்ஸ் அவன் டீமோட ஃபோர்ட்ரஸ் கிட்ட போனதுமே ஃபோர்ட்ரஸோட கேட்ஸுமே தானா ஓபன் ஆகுது. ஃபோர்ட்ரஸ் ரோபோட்ஸ் அத்துமீறி உள்ள வந்தவங்களை தடுக்க பார்க்க அல்ட்ராமேனும் இன்ஜினியரும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அங்க இருந்த எல்லா ரோபோட்ஸையும் தாறுமாறா அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு கிரிப்டோவும் வந்து இன்ஜினியர் கூட சண்டை போட ஆரம்பிக்குது. அதை யாருமே எதிர்பார்க்கல. ஆனாலும் ஈஸியா இன்ஜினியர் அவளோட பவரால சூப்பர் டாக தடுத்துட்டான். லெக்ஸ் சூப்பர்மேனை தடுக்க ஃபோர்ட்ரஸ்ல இருந்து ஏதாவது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். சூப்பர்மேனை லெக்ஸ் அழிக்க துடிக்கிறதுக்கு பெருசா எந்த காரணமும் இல்லை. அவன் ஒரு ஏலியன், ஆனா அவனை மக்கள் கொண்டாடுறாங்க. அதை லெக்ஸால சுத்தமா ஏத்துக்க முடியல. அதான் இன்ஜினியர் சூப்பர்மேனை தடுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறணுன்றதுக்காகவே அவன் மேலேயே நேனைட்ஸை இன்ஜெக்ட் பண்ண ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா. இப்ப இன்ஜினியர் ஃபோர்ட்ரஸ்ல இருக்க கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அதுல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல சூப்பர்மேன் இங்க வந்துடாம இருக்க லெக்ஸ் ஆல்ரெடி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கான். லெக்ஸோட டீம் மெட்ரோபோலிஸ் சிட்டியோட அவுட்டருக்கு வேன்ல ஒரு பாக்ஸ் ஒன்னு கொண்டு வராங்க. அந்த பாக்ஸ்ல ஏதோ ஒரு குட்டி மிருகம் கொடூரமா கத்திக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல சேஃப்டியா அந்த மிருகத்தை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அதுக்குள்ள இருந்து குட்டி டிராகன் மாதிரி ஒன்னு வெளில ஓடி போகுது. இன்ஜினியர் சூப்பர்மேனோட பேரண்ட்ஸோட மெசேஜை பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா அதுல பாதி மெசேஜ் சூப்பர்மேன் ஷிப் எர்த்துக்கு வரும்போதே டேமேஜ் ஆகிருக்கு. இருந்தாலும் இன்ஜினியர் அவளால் அந்த பாதி மெசேஜை கரெக்டா ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்றா. சொன்ன மாதிரியே அந்த மெசேஜை ஃபுல்லா ரெக்கவரும் பண்ணிடுறா. லூத்தர் டீம் ரிலீஸ் பண்ண மிருகம் இப்ப பயங்கர பெருசாகிட்டு அதோட இல்லாம அது இப்ப மெட்ரோபோலிஸ் சிட்டியவும் தாறுமாறா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சூப்பர்மேன் ஒரு டாக் ஒன்னு அந்த மிருகத்தோட காலில் மிதிப்பட போறத பார்த்துட்டு அதை கூட காப்பாத்துறான். அப்புறம் ஃப்ரீஸ் பிரெத்தால அதை ஊதி எட்டையும் தள்ளி விடுறான். ஆனா அந்த மிருகம் சூப்பர்மேனை போட்டு மிதிச்சிடுது. அப்ப அவன் மண்ணுக்குள்ளேயே நோண்டிட்டு வேகமா வேற பக்கமா வெளில வந்து அந்த மிருகத்தோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சூப்பர்மேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த மிருகத்தால பெருசா எந்த டேமேஜும் ஏற்படாம ரொம்ப பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான். நியூஸ்ல இந்த மிருகம் முதல்ல பார்க்க சின்னதா இருந்ததாவும் ஆனா ரொம்ப சீக்கிரமாவே அது ரொம்ப பெருசா மாறிடுச்சுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மிருகம் பயங்கரமா நெருப்பெல்லாம் கக்குது. அதெல்லாமும் சமாளிச்சு சூப்பர்மேன் அது கூட தாறுமாறா சண்டை போட்டுட்டு இருக்கான். இருந்தாலுமே பெருசா அந்த மிருகத்தை ஒண்ணுமே பண்ண முடியல. இதோட சூப்பர்மேன் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கம் முடியுது. இந்த படத்தோட கண்டினியூவேஷன் ஸ்டோரியை பார்ட் 2 வீடியோல சொல்றேன். அந்த வீடியோவையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பாய் பாய்.